சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, ஒரு புத்தக தேடல், ஒரு புத்தக அலசல். அந்த வகையிலே இன்று நாம் ஒரு மிகச்சிறந்த நபரின், ஒரு மிகச்சிறந்த ஆளுமையின் ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை காண இருக்கிறோம். அதுதான் மாண்புமிகு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் எழுதியிருக்கிற விஸ்வ பந்து பாரத் என்கிற இந்த புத்தகம். இந்திய வெளியுறவு அமைச்சராக திரு எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் ஆற்றி வருகிற பணி அபாரமானது. உலக அரங்கிலே இந்தியாவுக்கு எதிராக உள்ள சவால்களை எல்லாம் வெகு எளிதாக எதிர்கொண்டு இந்தியாவுக்கு மேலும் மேலும் பெருமை தேடித் தருகிற பணியிலே அயராது ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஆங்கில புத்தகம் ஒய் பாரத் மேட்டர்ஸ், ஏன் இந்தியா முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது தான். அதனுடைய தமிழாக்கம் தான் இந்த விஸ்வ பந்து பாரத் என்கிற இந்த நூல். நமக்கு நல்லாவே தெரியும், அயலுறவு பணிங்கிறது மிகவும் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு பணி. அதில் சர்வதேச உறவுகள் அகன்று விரிந்து ஆழமாய் மேன்மேலும் சிக்கல் நிறைந்ததாய் மாறிவிட்ட உலகம். இதில் தெளிவான உறுதியான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆற்றல் மிக்க தலைமை மிகவும் இன்றியமையாதது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் ஒரு மிகச்சிறந்த வெளியுறவு அமைச்சராக திரு ஜெய்சங்கர் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் 2-3 விஷயங்கள் நல்லா தெளிவாக புரிகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்தியா முன்பு போல இல்லை. முன்பெல்லாம் ஒரு மிகச்சிறிய சாதாரண பிரச்சனைகளுக்குள்ளேயே இந்தியா அமிழ்ந்து போய்விடுமோங்கிற அச்சம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆற்றல், உலக நாடுகளுக்கு தலைமை தாங்கி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை பார்க்கும்போது தெரியுது. என்னென்னு மாண்புமிகு வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் 2-3 விஷயங்களில் மிக நன்றாக பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை தோணுது. ஒன்று என்னென்னா, அந்த கோவிட் பெருந்தொற்று வந்தபோது நம்ம எப்படிலாம் அதை கையாண்டோம், மிக வறிய நாடுகளுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து கோவிட் பெருந்தொற்றுக்கான தடுப்பூசியை கொண்டு சேர்த்தோம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த உக்ரைன் போரின் போது அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை எப்படி பத்திரமாக வெளியே கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படிங்கிறது. அது இல்லாமல் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நமக்கே தெரியும், எப்போதுமே அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவு இல்லைங்கிற போது இரண்டையும் சமப்படுத்தி எப்படி நம்ம இந்தியாவை ஒரு சமநிலையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது. அது மட்டும் இல்லாமல் உலக பிரச்சனைகளுக்கு எவ்வாறு இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன, அதை இந்தியா எவ்வாறு மிகச்சரியாக கணித்து மிக நல்ல நிலைப்பாட்டு எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இந்த புத்தகத்தில் வெகு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். திரு ஜெய்சங்கர் அவர்களை பற்றி நாம் அதிகம் சொல்ல வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை, உலகத்துக்கே தெரியும். உலகத்தில் கூட மிகச்சிறந்த வெளியுறவு அமைச்சர்களே அவர்கள் ஒருவர் அப்படின்னு தெரியும். அவர்கள் சில இடங்களில் சொல்லிவிட்டு சொல்லுகிற செய்திகள் வெகு அழகாக இருக்கிறது, வெகு முக்கியமானதாக இருக்கிறது, வெகு ஆழமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாங்க, இந்தியா இன்று தற்காப்பு அணிசாரா நிலைப்பாட்டில் இருந்து நகர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் பல நாடுகளுடன் சம நம்பிக்கையுடன் ஈடுபடுகிறது. இந்த ஒரு சென்டென்ஸே போதும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே சொல்லுது. இது அவ்வளோ சொல்லுது. தற்காப்பு அணிசார நிலைப்பாட்டில் இருந்து நகர்ந்து விட்டது. முன்னெல்லாம் அணிசார நிலைப்பாடுங்கிறது ஒரு கொள்கையாக இருந்தது. ஆனால் அது வெறும் தற்காப்பு கொள்கையாக மட்டுமே இருந்தது. ஆக்சுவலாக அதிலிருந்து மாறி பல்வேறு பிரச்சனைகளில் பல நாடுகளுடன் சம நம்பிக்கையுடன் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலகத்துக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வில் மேலும் மகத்தான பங்குதாரராக இருக்கிறோம். நல்லா ஞாபகம், உலக பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதோ ஒரு யோசனை சொல்லிட்டு போகலை, அந்த உலக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளில் நாம் ஒரு பங்குதாரராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவு அமைச்சர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டு கிடைக்கிற போதும் மேலும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உலக பங்குதாரராக விஸ்வமித்ராவாக இந்தியா தனது தோற்றத்தை பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி போக போக இந்த காலகட்டம் பற்றி எந்த குறிப்பாக இருந்தாலும் 2014 மேடிசன் சதுக்க தோட்ட நிகழ்வை கட்டாயம் சேர்த்தாக வேண்டும். அந்த மேடிசன் ஸ்கொயரில் நடந்த விஷயத்தை கொண்டு வரார். அப்போ அதை தான் எப்படி எதிர்கொண்டோம், அந்த சமயத்தில் இந்தியாவோட அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்களுடைய அமைச்சரவை மிக முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள். தனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தலைவர் மீது தான் வைக்கக்கூடிய அன்பு, அவர் மீது இருக்கக்கூடிய பாசம், அவர் எவ்வாறு இவரை வழிநடத்துகிறார் அப்படிங்கிற பற்றிலாம் வந்துடுறாங்க. மற்றும் இதில் 11 அத்தியாயங்கள் இருக்கின்றன. சரிங்களா? கணக்கீடு, கலாச்சாரம், தெளிவு என்று ஒன்று, அயலுறவு கொள்கையும் நீங்களும். அது ரொம்ப அருமையான ஒரு சாப்டர்னு தோணுது எனக்கு, ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க அது. அப்புறம் உலகின் இன்றைய நிலை, அப்புறம் எதிர்காலத்துக்கே மீண்டும், இது ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. கடந்த காலத்துக்கே மீண்டும்னா எல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் இந்த இடத்த எதிர்காலத்துக்கே மீண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் மாற்றத்துக்கான 10 ஆண்டு காலம், கடந்த 10 ஆண்டுகளே எப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தோம், நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தோம் உலக அரங்கிலே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நண்பர்களை உருவாக்குதல், செல்வாக்கு செலுத்துதல்,
நமக்கு நல்லா தெரியும், பாரத பிரதமர்கள் பல்வேறு உலகத் தலைவர்களும் மிகுந்த நல்ல நல்ல நட்பு பாராட்டி வருகிறாருங்க தெரியும். அதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் குவாட் முன்னுரைக்கப்பட்ட கூட்டணி. குவாட்னு தெரியும், 4 தேசங்கள் இணைந்தது சரிங்களா. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா 4 சேர்ந்த அந்த அமைப்பு. அது அந்த கூட்டணி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன. அப்புறம் சீனாவை கையாளுதல்னு ஒரு தனி சாப்டர் போட்டிருக்காங்க, தனி அத்தியாயம். சீனாவை நாம் எவ்வாறு கையாளப் போகிறோம் அப்படிங்கிறது. நமக்கு 2 விஷயங்களில் சீனாவுடன் நம்முடைய உறவில் பல சமயங்களில் சிக்கல் வருவது உண்டு. ஒன்று எல்லை பிரச்சனை, இரண்டாவது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள். இரண்டையும் எவ்வாறு நாம் கையாளுகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் மறுவடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களே இப்போ முன்பு போல இல்லை, இப்போது மறுவடிவமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஆழமாக எடுத்து சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அடுத்தது பயணிக்காத சாலைகள், தி பாத் அன்ட்ராடன் சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், அது மாதிரியான இதுவரைக்கும் நாம் பயணிக்காத பல சாலைகளே இப்போது புதிதாக பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இதெல்லாம் நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். இந்தியா என்கிற ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு நாடு இப்போது ஒரு புதிய சாலைகளிலே புதிய அணுகுமுறைகளுடன் புதிய கொள்கைகளுடன் பயணிக்க தொடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தை சொல்கிறாரு. நிறைவாக பாரதம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது 11வது அத்தியாயம் சரிங்களா. அது ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிறத இங்கே தான் கொண்டு வராங்க. அதை வைத்து தான் இந்த விஸ்வ பந்து பாரத் என்கிற நூலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது, உலக அளவில் ஏன் இந்தியா இந்த அளவுக்கு முக்கியமானதாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே சொன்னது தான். இது ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட நூல். இது தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ரூபா பப்ளிகேஷன்ஸ் இதனை வெளியிட்டிருக்கிறது. தமிழாக்கம் செய்தது பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, நான் தான் சரிங்களா. இப்போது 69வது பக்கத்துலேருந்து ஒன்று பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, போட்டியில் ஒரு நாடு தனித்து நிற்கச் செய்வதற்கான ஒட்டுமொத்த வளர்ச்சியை உலகமயமாக்கப்பட்ட உலகம் இப்போது கோருவதில்லை. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போல்லாம் உலகமயமாக்கல் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே. அதனால் ஒரு போட்டியில் ஒரு நாடு தனித்து நிற்கணும்னா அது ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாமலே கூட இதில் முக்கியத்துவம் பெற்று மேலே வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த காலத்தை போல் அது இராணுவ வலிமையாக இருக்கலாம், அல்லது நிதி வளங்களாக, முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பாக, பிறரை முந்துகிற தனித்திறன் செயல்திறன் கொண்ட ஒரு தளம், இன்று எதுவாகவும் இருக்கலாம். இவற்றின் தொகுப்பு மேலும் மகத்தான செல்வாக்கை தரும் சக்தி கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னா இது ரொம்பவுமே ஆழமான விஷயங்கள் தான். வெளியுறவு கொள்கைகளை பற்றி, பொருளாதார கொள்கைகளை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டே போகிறாங்க. தேசிய அளவில் கொள்முதல், நடுத்தர வர்க்கத்தின் கவலைகள், இரட்டை சுயற்சி, சுயசார்பு என்று எப்படி அழைத்தாலும் அதன் அடிச்செய்தி அந்த அளவுக்கு வேறுபட்டதாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று தான், உலகத்தில் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் தத்துவம் தன்னளவிலே தனியாக நிற்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. நம்ம இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு கம்யூனிசம் என்று தனியாக ஒரு கம்யூனிசம் என்று ஒன்று இருக்க முடியுமா, அல்லது ஒரு முதலாளித்துவம் என்று முழுக்க முதலாளித்துவம் சார்ந்து கொண்டு இருக்க முடியுமா என்று அப்படி இல்லை. எல்லா தத்துவங்களின் கலவையாகத்தான் இப்போது எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நாடும் தன்னளவே தான் மட்டும் தனியாக நின்று சாதித்து கொள்ள முடியும், வாழ்ந்து காட்ட முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இப்போது இல்லை. எல்லாம் உலக நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று உறவுகளை பின்னி பிணைந்ததாக ஒரு உலகமாக இப்போது மாறி இருக்கிறது. அப்படி மாறுறதுனால தான் இப்போ இந்தியாவுடைய முக்கியத்துவம் அதிகமாகி வருகிறது. முன்னால் நமக்கு தெரியும், 2 பெரும் வல்லரசுகள் என்ன சொல்லுகிறது அவ்வளோதான் உலகம் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை. அந்த 2 பெரும் வல்லரசுகள் கூட இந்தியா என்ன சொல்லுகிறது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். இதெல்லாம் மிக ஆழமாக கொண்டு செல்கிறார்கள். இல்லை 2 இடங்களில் மிகவும் நல்லதாக, மிகவும் விளக்கமாக, தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த உக்ரைன் மோதலின் போது இந்தியா எவ்வாறு நடந்து கொண்டது, அந்த மாணவர்கள் எவ்வாறு பத்திரமாக இருந்த இளைஞர்களை எப்படி பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து வருவது, அதில் முன்னின்று செயல்பட்ட மிக நிச்சயமாக மாண்புமிகு வெளியுறவு அமைச்சர் அவர்கள் தான். அப்போ தான் அவர்கள் எப்படிலாம் அதில் என்னென்ன சோதனைகள் சந்தித்தாங்க, என்ன சவால்கள் இருந்தது, என்ன சங்கடங்கள் இருந்தன, எவ்வாறு இது மாதிரியாக கொண்டு வர முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போர்க்களத்துக்கு நடுவில் இங்கேருந்து வேறு ஒரு நாட்டின் விமானம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு குடிமக்களை அழைத்து கொண்டு வெளியே வருகிறது அப்படின்னா அது எவ்வளோ சவாலான விஷயம். அப்போ எந்தெந்த நாடுகள் மூலம் அவர்களை அணுக முடிந்தது அப்படிங்கிற பற்றிலாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக எத்தனை சவால் நிறைந்த பணிகளையும் அவர்கள் எவ்வளோ இலகுவாக அதை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிக நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. குவாட் அமைப்பு பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த 4 நாடுகளுடைய கூட்டமைப்பின் காரணமாக ஈவன் சைனாவுக்கு கூட இந்தியாவின் மீது சிறிய வருத்தம் உண்டு. அதையெல்லாம் மீறி இந்த குவாட் அமைப்பு எவ்வாறு வலுப்பெற்று வருகிறது. அப்புறம் சீனாவை கையாளுகள், அது ஒரு தனி சாப்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு அத்தியாயம். மறுவடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு, நவீன காலத்துக்கு ஏற்ப வழக்கங்களை மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு 9வது அத்தியாயம் ஒரு மிகச்சிறந்த அத்தியாயம் என்று தோன்றுகிறது. இது மாதிரி பல தலைவர்களும் உண்மையிலே படித்து புரிந்து கொள்ள வேண்டிய பல அம்சங்களை இந்த புத்தகம் அடக்கி இருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும்
குறிப்பாக இந்திய வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒவ்வொரு மாணவரும் மிக அவசியம் படிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த தரமான புத்தகம் ரூபா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறது. மாண்புமிகு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எழுதிய விஸ்வ பந்து பாரத். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.